வணக்கம். முட்டாள் என்றால் என்ன? சீமான் சொல்லுவார்ல, முட்டு கொடுக்க ஆள் இல்லையா, அதனால முட்டாள்னு வந்துட்டான். இதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை விட ஒரு மோசமான ஒரு இயக்கம் எங்கேயுமே இருக்காது. நல்லா இருக்கிற மக்களை தூண்டி விடணும், சண்டை போட வைக்கணும், தெரிஞ்சதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், கொடுக்க ஆள் இல்லையா, முட்டாள் ஆயிட்டு. நாயை விடு அப்படின்னா நாயுடுன்னு வந்துட்டான். சித்தர்களை வதச்சி கொண்டுட்டதுனால சித்திரவதைன்னு வந்துட்டு இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான், மக்களை குழப்பிட்டு இருப்பான். அதனால தமிழ் தேசியத்தை யாரும் நம்பாதீங்க. தமிழர்கள் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. தமிழ் தேசியம் இன்னொரு இயக்கத்துக்காக வேலை செய்யற ஒரு ஏஜென்ட், அவ்வளவுதான். தமிழ் தேசியத்துல இருக்கிறது ஒண்ணு, சுடுகாட்டுல போய் நிக்கிறதும் ஒண்ணு. தமிழர்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். தமிழ் தேசியத்தோட நோக்கம் ஜெயிக்கிறதோ ஆள்றதோ கிடையாது. இந்த பாகிஸ்தான்காரே ராணுவ வீரனை உருவாக்கி அடுத்த நாட்டுக்கு அனுப்புறாங்களா, அதே மாதிரிதான் இந்த தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சி தலைவர்களை உருவாக்கி அடுத்த கட்சிக்கு ஆள் அனுப்பிக்கிட்டு இருக்கு. தமிழ் தேசியத்தோட நோக்கம் தமிழை அழிப்பது, தமிழை வைத்து தமிழனை கொல்லுவது. தமிழ்னு சொல்லி தமிழனை தடவுற வேலை மட்டும்தான் அது செய்யும். அதுல ஒருத்தனுக்கு ஜாதிய வைக்கும், ஒருத்தனுக்கு ஜாதிய வியாதிமா. மேடையில சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ் குடிமக்கள் நாங்கள் அப்படிங்கிறது, கீழே ஜாதியை ஒழிக்கணுங்கிறது. ஜாதினா என்ன, சங்கம்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. முட்டு கொடுக்க ஆள் இல்லையா, அதனாலதான் முட்டாள்னு வந்துட்டு. முட்டாள்னு ஒண்ணு கிடையாது. தமிழுக்கு அர்த்தம் சொல்றது ஒரு பெண் சேலை கட்டுற மாதிரி, ஒவ்வொரு மடிப்புக்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு பார்வைக்கும் பொருள் உண்டு. வேட்டி கட்டுற மாடல்ல பேசுறதுதான் தமிழ் தேசிய மாடல். அவனுக்கு தமிழ் தெரியாது. அவனை நம்பி போனீங்கன்னா சுடுகாட்டுல போய் தான் நிக்கணும். முட்டு உடலை பொறுத்த வரைக்கும், கழுத்து கால நேரம் இருக்கலாம், அதை பொறுத்த வரைக்கும் 45 நிமிஷமும் 60 நிமிஷத்துக்கு கீழே. எண்களை பொறுத்த வரைக்கும் 75க்கு மேல 100க்கு கீழே. முட்டு கொடுக்கறதுனா தாங்கி நிற்கிறது. சாய போற விஷயத்த சாய விடாம தாங்கி நிக்கிறதுக்கு பேர் தான் முட்டு கொடுத்தல். தேருக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க. சப்பரம் தூக்குறோம்ல, தாங்கி பிடிக்கிறதுக்காண்டி ஒரு கட்டை கொடுப்பாங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் முட்டு. அடை போட்டு நிறுத்துவதுக்கு தான் தேரு. அண்டை அப்படின்னா சோறுன்னு அர்த்தம். அணைனா ஆறு, அடைனா தேரு. அணையை எதுக்கு கட்டுவாங்க, ஆறுக்கு தான் கட்டுவாங்க. அண்டை எதுக்கு கூட்டுவாங்க, சோறு பொங்குறதுக்கு தான் அண்டை கூட்டுவாங்க. தேரை எப்படி நிப்பாட்டுவாங்க அப்படின்னா அடை போட்டுதான் நிறுத்துவாங்க. இப்ப தேர் என்றால் என்ன, தேர்னா என்னன்னு கேளுங்க, தெரியாது. அதுக்கு ஹிந்தி தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும். அடை அப்படிங்கிறது எல்லாமே காலுக்கு கீழே வரக்கூடியதுதான். கோழிக்கு முட்டை அடை வைப்போம்ல, அது எங்க கோழிக்கு கீழே தானே இருக்கும். வேகத்தடை போடுறோம்ல, காலுக்கு கீழே தானே இருக்கும். இப்படி அடைங்கிறது காலுக்கு கீழே வருது. தேருக்கு கொடுக்கறது முட்டு கிடையாது, அடை. பூ முட்டைன்னா கருப்பா இருக்கிற முட்டை. வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் குழம்பி இருந்ததுன்னா அது கருப்பா இருக்கும். அதாவது மண்டை குழம்பி மூளை குழம்பி இருப்பாங்க பத்தியில, அவனுக்கு பேர் தான் முட்டாள். அது யாருக்கு பொருந்தோம்னா தமிழ் தேசியாருக்கு தான் பொருந்தும். தமிழ் தேசியத்தை நம்பினீங்கன்னா அந்த மாதிரிதான் படம் படிக்க வேண்டியிருக்கும். மாணவினா என்னன்னு தெரியாது, சாப்பாடுனா என்னன்னு தெரியாது, விவசாயினா என்னன்னு தெரியாது, சமஸ்கிருதனா என்னன்னு தெரியாது, ஹிந்தினா என்னன்னு தெரியாது, நாடுனா என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது. பிளேனே இல்ல, உனக்கு எதுக்கு விமான நிலையான்னு கேக்குறது. நீங்களும் தான் 3 நேரம் சோறுங்கிறிய, எத்தனை ஏக்கர்ல நெல் போட்டிருக்கிய, அப்ப நெல் இல்லாத உனக்கு சோறு எதுக்குன்னு கேட்டா, துணி தைக்கிறங்கிற பேர்ல ஒரு நூல் கண்டு வச்சிருப்பீங்களா, வசன கருத்தா சினிமால இருந்தவர் தானே. அதனால அப்படிதான் பேசுவார். தர்மத்தின் வாழ்வுதானே சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.